Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தானோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஃபெஸ்டிவல் டைமா இருக்கு. ஆப்வியஸ்லி அழகான ட்ரெஸ் பண்ணி அழகான மேக்கப் பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு நம்ம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு வீடியோல நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாலெஸ்ஸான க்ளோயியான ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிற மாதிரியான பர்ஃபெக்ட் மேக்கப் லுக் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்கு அண்ட் மேக்கப்ல பிரச்சனைகள் நிறைய பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டிப்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேரில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேரை நீங்கள் ரிமூவ் பண்ண போறீங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது உங்களுடைய முகத்தில் இருக்க முடியை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது. மேலால் இருக்க டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ண போகுது, ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ண போகுது, அண்ட் ஓவராலாக அந்த ஒரு க்ளோயி லுக்கிங் ஹெல்தி ஸ்கின் வந்து கொடுக்க போகுது. மேக்கப் இல்லாமலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஷைனியாக க்ளோயாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கின் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் டெமோஸ்லாம் வந்து காமிச்சிருக்கேன். இது பேசிக்லி ரொம்ப சிம்பிள் அண்ட் பெயின்லெஸ் வே டு ரிமூவ் யுவர் ஃபேஷியல் ஹேர். ரேசர்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஃபேஷியல் ரேசர்ஸ்னு மார்க்கெட்டில் கிடைக்கிறது நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி முடி ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்கப் சம்டைம்ஸ் நீங்கள் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளேக்கி ஸ்கின்னாக ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. திட்டா வந்து பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிட்ட பார்க்கும்போது ஸ்கின் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், மேக்கப் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இதில் அவாய்ட் ஆக போகுது. அண்ட் மேக்கப்லாம் நீங்கள் போடலை அப்படின்னா கூட சாதாரணமாக ஒரு ஸ்கின் கேர் விஷயமா பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் ஆக போகுது. எக்ஸ்டர்னலாக இது வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகுது. ஸோ அந்த ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷைனி ஹாப்பி ஸ்கின் வந்துட்டு வெளியில் எட்டி பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனால டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆக போகுது. ஸோ இதுக்கு மேலே போடுற ஸ்கின் கேர் உங்களுக்கு இன்னும் நல்லா உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே வந்து உறிஞ்சிக்க போது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். மேக்கப்லயும் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், ஸ்கின் லைக்காக இருக்கும், அந்த ஒரு க்ளோயி டியூவி ஃபினிஷோட இருக்கும். ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் இந்த ரேசர் வச்சு தான் என்னுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது கார்மேசி அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஃபேஷியல் ரேசர் ஃபார் விமன். இது வந்து இன்ஸ்டன்ட் அண்ட் பெயின்லெஸ் ஹேர் ரிமூவலுக்காக இருக்கிறது. இது ஒரு பேக் ஆஃப் 3 வருது. அண்ட் ஒரு பேக் உங்களுக்கு 299 rupeesக்கு கிடைக்குது. இதை வச்சு நீங்க உங்களுடைய அப்பர் லிப் ஹேர் ரிமூவ் பண்ணலாம், இந்த சைடு ஹேர், பீச் ஃபஸ், ஐப்ரோஸ் கிளீன் பண்ணலாம், அப்புறம் ஃபோர் ஹெட்ல இருக்கக்கூடிய, அதாவது ஓவராலா உங்க முகத்துல இருக்கக்கூடிய எல்லா முடியும் வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணலாம். சோ இந்த ரேசர்ல வந்து ஆன்டி ஸ்லிப் கிரிப்போட இருக்கு. அதாவது இங்க கொஞ்சம் கொரன்னு இருக்கு. சோ நீங்க ஃபேஸ்ல ரேசர் யூஸ் பண்ணும்போது வழுக்கிற சான்சஸ் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கேப்போட வருது. அப்புறம் இங்க இருக்க பிளேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட். இது வந்து அழகா ப்ரிசைஸா கட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, உங்க முடி என்ன டைரக்ஷன்ல வளருதோ அந்த டைரக்ஷன்ல நீங்க வந்துட்டு ஷேவ் பண்ணுங்க. அந்த டைரக்ஷனை மூவ் பண்ணி ஷேவ் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்னாலாம் இருக்குன்னா ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு பண்ணுங்க. அதாவது ஒரு ஃபேஷியல் கிளென்சராக இருக்கலாம், மாய்ஸ்சரைசராக இருக்கலாம், ஃபேஷியல் ஆயிலாக இருக்கலாம், ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ரேசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் போட்டு ஃபேஸை வந்துட்டு ஷேவ் பண்ணிக்கோங்க. ஷேவ் பண்ணி முடிச்ச அப்புறமும் ஃபேஸ் வாஷ் ஒழுங்காக பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு சூதிங் மாய்ஸ்சரைசர் போட்டுக்க போறீங்க. நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண அப்புறம் எனக்கு வந்து முடி குச்சியாக வளருமா, டார்க்காக வளருமா, திக்காக கொரன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுடைய ஃபேஷியல் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெலிகேட்டாக இருக்கும். ஸோ அது என்ன டெக்ஸ்சர்ல ஆல்ரெடி இருக்கோ அதே டெக்ஸ்சர்ல தான் வளரப்போகுது. சின்னலாம் பார்த்தீங்கன்னா 1-2 முடி வந்து ஸ்ட்ராங்காக ஹார்டாக வளரும். ஆல்ரெடி உங்கள் முடி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் இருக்குது அப்படின்னா தான் அது வளர்ற முடியும் அதே மாதிரி இருக்கும். மீதிப்படி உங்களுக்கு குத்துற மாதிரிலாம் வளரப்போகிறது கிடையாது. ஸோ இதை வச்சு என்னுடைய ஐப்ரோஸையும் நான் க்ளீன் பண்ணிப்பேன், ஷேப் பண்ணிப்பேன். அப்புறம் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் ஹேர் எல்லாத்தையும் நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிப்பேன். முக்கியமாக இந்த ஜா லைனில் இருக்கக்கூடிய பீச் ஃபஸ் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வளர்த்துட்டேன் அப்படின்னா மேக்கப் போட்டோடனே பார்த்தீங்கன்னா தனியாக அந்த முடியில் நான் போட்ட பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷன்லாம் தனியாக வெள்ளையா ஒரு லைன் வந்து தெரியும். இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருக்கவங்களுக்கு அது வெள்ளையாவே தெரியும் அந்த முடி, அந்த பீச் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது. ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது வந்துட்டு நல்ல விஷயம். மேக்கப் வந்து ப்ராப்பராக க்ளீனாக அழகாக வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்னே இருக்கு, இல்லைனா இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கு அப்படின்னா கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்சோ இது இன்னொரு டவுட், டெய்லி ஷேவ் பண்ணலாமா இந்த மாதிரி அப்படின்றது. டெய்லி நீங்க தாராளமாக ஷேவ் பண்ணலாம். உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா மட்டும், அண்ட் நீங்க ப்ராப்பராக ஷேவ் பண்றீங்க, ப்ராசஸ்லாம் ஒழுங்காக தெரிஞ்சிருக்குன்னா மட்டும் டெய்லி ஷேவ் பண்ணுங்க. இல்லைனா தேவை கிடையாது. நான்லாம் வந்துட்டு வாரத்தில் ஒரு வாட்டி, இல்லை எனக்கு முடி வளர்ந்த மாதிரி தெரியுது அப்படின்னா தான் நான் பண்ணுவேன். அது ரொட்டீனா பண்ற ஒரு ஆள். ஆனால் கரெக்டாக வந்துட்டு டைம் பீரியட் வச்சு பண்ற ஒரு ஆள் கிடையாது. நான் டெய்லி பண்றவங்களும் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த
ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரேசரையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேசரும் வந்து வீணாக போகாமல் இருக்கும், துருலாம் பிடிக்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த ரேசர் நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 வாட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூசபிள் தான். ஸோ 4லேருந்து 5 வாட்டி யூஸ் பண்ண அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் வந்து கம்மியாயிடும். அந்த பிளேடோட அந்த என்ன சொல்கிறது ஷார்ப்னஸ் வந்து ஆப்வியஸ்லி கம்மியாகுது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த ப்ரொடெக்டிவ் கேப் போட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு ஒழுங்காக ரிமூவ் பண்ணிவிட்டு பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே இந்த கார்மெசியோட ஃபேஷியல் ரேசர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது அஃபோர்டபுள். ஏன்னா 3 pieces $299, குவைட் அஃபோர்டபுள், குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு உங்கள் வேலை வந்து ஈஸியாக முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ பர்பிள் வேலி தீபாவளி சேல் நடந்துட்டு இருக்கு. 50% வரைக்கும் ஆஃபர்ஸ் இருந்துட்டு இருக்கு நிறைய பிராண்ட்ஸ்ல. இது 26th முடியுது. அதுலேயே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த தீபாவளிக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் வச்சிருக்கேன் கைஸ். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பான் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் அஃபோர்டபுள் ரேட்டில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷியல் ரேசர்ஸ் வச்சுட்டு உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு பெயின்லெஸ்ஸான, குவிக்கான, ஈஸியான விஷயம். அந்த ஒரு க்ளோயியான அழகான ஸ்கின் எடுத்துகிட்டு வர வைக்கிறதுக்கு. அண்ட் இது நீங்கள் மேக்கப்லாம் போட போகிறீங்க, மேக்கப்புக்காக உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ப்ரெப் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டே யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு தப்பு வந்து நான் ஆக்சுவலாக பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே ஃபேஸ் வந்துட்டு ஷேவ் பண்ணிவிட்டு உடனே மேக்கப் போடுறது. அது எனக்கு பிரச்சனை எதுவும் கொடுத்தது கிடையாது. நான் அது ப்ராப்பர் தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பட் அது வந்து ரிவர்ஸாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் பிம்பிள்ஸ் வர்றதுக்கு, இல்லைனா ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ப்ரீத் பண்ண விடணும். அதுக்குள்ளே நீங்கள் அடுத்தடுத்து மேக்கப் போடுறது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக, டெக்னிக்கலாக அது வந்து ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது. பட் அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தந்தது கிடையாது. பட் லாஜிக்கலாக யோசிக்கும் போது இட் வாஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அதனால நான் வந்துட்டு அதை இப்போது பண்ணுறது கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் வந்து ஷூட்லாம் பண்ண போகிறேன், இல்லை என்னுடைய முகம் க்ளீனாக வேணும் அப்படின்னா மொதல் நாளே நான் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு ஷேவ் பண்ணிவிடுவேன். அப்புறம் அதுக்கு டைம் இருக்கும் அது ஹீல் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஏதாவது கட்டெலாம் இருக்குது அப்படின்னா கூட அது ஹீல் ஆகிறதுக்கு வந்துட்டு டைம் கிடச்சிடும். அண்ட் பயப்படாதீங்க, பயங்கரமான கட்டெலாம் நடந்துடாது. லைட்டாக ஒரு கீரல், லைட்டாக ஒரு பிசுக்கள் அந்த மாதிரி தான் இருக்கும், பயப்படாதீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் பிராண்டோட ரேசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நீங்கள் மேக்கப் போடுறது அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். இதை நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வீடியோவில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அழகாக நடந்துடும். ஸோ அதனால தான் இதுக்கு நான் எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்துட்டு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது மேக்கப் ப்ராடக்ட்ஸ். அதை நீங்கள் பிக் பண்ணணும், உங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு அந்த ஒரு க்ளோவோட இருக்கணும் போது என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் என்ன மாதிரியான டேக்ஸ் இருக்க ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ப்ரைமர்னு வருதுன்னா ஹைட்ரேட்டிங், டியூவி, க்ளோயி இந்த மாதிரியான டேக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் இப்படி வருதுன்னா கூட ஹைட்ரேட்டிங் இல்லைனா டியூவி இந்த மாதிரியாக மென்ஷன் பண்ணிக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். பவுடர்னு வரும்போது க்ளோ அப்படின்னு போட்டு வரும். க்ளோயி, சாட்டின், ஸ்மூத் இந்த மாதிரியான நேம்ஸ்லாம் இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐ ஷேடோஸில் வரும்போது கண்டிப்பாக ஷிம்மர் ஷேட்ஸ், சாட்டின் ஷேட்ஸ், கிளிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது ஹைலைட்டர்ஸ் இல்லைனா ப்ளஷஸ்னு வரும்போது ஷிம்மர், சாட்டின், க்ளோயி, டியூவி இந்த மாதிரி நேமில் இருக்கிறது எடுத்துக்கோங்க. அண்ட் ஹைலைட்டர்ஸில் பேசிக்கலாக நீங்கள் வந்துட்டு இந்த லிக்விட் ஹைலைட்டர்ஸ் அண்ட் ஸ்டிக் ஹைலைட்டர்ஸ், க்ரீம் ஹைலைட்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த டைம் ஆஃப் த சீசனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க உங்கள் மேக்கப்புக்கு. ட்ரஸ்ட் மீ, இது வந்து உங்கள் லுக்கே வந்து பயங்கரமாக மாற்ற போகுது. நிறைய பவுடர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய மேக்கப்பில். நிறைய பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஹெவியான பேக்கிங், முகம் ஃபுல்லாக பேக்கிங் இதெல்லாம் பண்ணுறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டியூவியான ஹெல்தி லுக்கிங் ஸ்கின் வேணும் அப்படின்னா மைல்டாக வச்சுக்கோங்க, லேயரிங்கும் மைல்டாக வச்சுக்கோங்க, பிக்மெண்டட் பட் ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது. லிப் கிளாஸ் நீங்கள் வந்துட்டு மாஸ்க் போடாமல் இருக்கீங்க அப்படின்னும் போது லிப் கிளாஸ் அப்ளை பண்ணிக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். அது வந்து அந்த ஒரு ஹோல் லுக்கை வந்துட்டு டைப் பண்ணி கொடுக்கும், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெஸ்டிவ் டச் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சூப்பர்
சூப்பரான சுப்ரீமான பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூவி செட்டிங் மிஸ்ட். ஸ்கின்குள்ளே உங்கள் மேக்கப் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். மெல்ட்லாம் ஆகி அப்சர்வ்லாம் ஆகாது. ஆனால் அந்த மெல்ட்டான லுக் வந்து ரொம்பவே அழகாகவும் ஆப்வியஸாகவும் சூப்பராகவும் தெரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரியான செட்டிங் மிஸ்ட் லைக் டியூவி ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியான செட்டிங் மிஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். அது அந்த ஹோல் லுக்கை வந்து டை பண்ணி காமிக்கும். டியூவியாகவும் ஹெல்தியான லுக்கிங் ஸ்கின் மாதிரி இருக்கிற மாதிரியும். இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.